விருதுநகர் மாவட்டம் சிவகாசி காளையார்குறிச்சி கிராமம் சேத்தூர் முத்தையா வரலாறு. முன்னொரு காலத்துல இந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் முத்தையான்ற இளவட்ட பையன் வாழ்ந்து வந்திருக்காரு. ஒரு சமயத்துல அந்த நாட்டு அரசியவே காதலிச்சு கடத்திட்டு போயிடுறாரு. இதனால நாட்டு ராஜா ஆடுகளை வச்சு முத்தையாவை கண்டுபிடிச்சு சதுரகிரி மலை மேல வச்சு மார்கை வாங்கி கொண்டுறாரு. இதுக்கப்புறமா அன்னையில இருந்து முத்தையாவோட ஆவி இரவுல ராணியை கடத்திட்டு போயிட்டு விடிய காலையில விட்டுட்டு போறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்திருக்கு. இதை எவ்வளவோ தடுக்க நினைச்சோம், ராஜாவால தடுக்க முடியல. இதுக்கப்புறமா இந்த ஆவியை தடுத்து நிப்பாட்டுறவனுக்கு 300 பொற்காசுகள்னு அறிவிச்சிருக்காரு. அப்ப இந்த சேத்தூர் கூடமடையார் கோவில் பூசாரி முத்துக்கருப்பன் முத்தையா ஆவிகிட்ட இந்த கோவில்லையே கும்பிடுற கடைசி காவல் தெய்வமாக உனக்கு இடம் வாங்கி தரேன்னு சொல்லி இந்த கோவில்லையே காவல் தெய்வமாக ஆக்கிட்டாரு. இதுக்கப்புறமா மன்னன் சொன்ன மாதிரியே பொற்காசுகளை கொடுக்குற மாதிரியே கொடுத்து வீரர்களை அனுப்பி அவனை கொண்டு பொற்காசுகளை கொண்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்படி வந்தவங்களை முத்துக்கருப்பன் மந்திர கட்டால கட்டி போட்டாராம். இதுக்கப்புறமா மன்னனுக்கு உண்மை புரிஞ்சு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிருக்காரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருவிழாவின் போது முதல் பூஜை இந்த மன்னனுடைய பேர்லயே இன்னைக்கு வரைக்கும் நடத்தி வராங்க. இந்த கோவில்ல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே மக்கள் தங்களுடைய குலதெய்வங்களான கூடமுடையார், சேத்தூர் முத்தையா போன்ற தெய்வங்களை வழிபட மாட்டு வண்டியில வந்தே இன்னைக்கு வரைக்கும் கும்பிட்டு போறாங்க.